ம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரெயில்வே, அப்புறம் யூபிஎஸ்சி, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு டைரக்ட் டீப் டைவ் தான் இது. எந்த லென்த்தி இன்ட்ரோடக்ஷனும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஆமா. இன்னைக்கு டேட் February 25, 2026. கரெக்ட். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான உடனுக்குடன் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்ன? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. ஏஐ கவர்னன்ஸ், டிப்ளோமசி, இகானமி, டிஃபென்ஸ், அப்புறம் பேங்கிங். இதெல்லாம் தான் நம்ம சுருக்கமா ஆனா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ்ல ஏஐ அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் பத்தி பார்ப்போம். ஸ்லைட் 3ல இருக்கிற மாதிரி செகண்ட் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் நடந்திருக்கு. நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மந்தாபம்ல. ஆமா, பிஎம் நரேந்திர மோடி இதை இனாகிரேட் பண்ணிருக்காரு. டேட்ஸ் Feb 16 to 20, 2026. இதுல ரொம்ப முக்கியமா மானவ் ஃப்ரேம்வொர்க் பத்தி பேசினாங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க இல்லையா? நிச்சயமா கேட்பாங்க. மானவ் அப்படிங்கறத பிரேக் டவுன் பண்ணிடுவோம். எம் மோரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ். ஓ, அதாவது ஏஐ அறநெறியோட இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கவுண்டபிள். என் நேஷனல் சாவரனிட்டி. நம்ம நாட்டோட இறையாண்மன் முக்கியம். கரெக்ட். அடுத்து வர ஏ அக்செசிபிள் அண்ட் இன்க்ளூசிவ். அப்புறம் வி ஃபார் வேலிட் அண்ட் லெஜிட்டிமேட். இதுதான் அந்த ஃப்ரேம்வொர்க். இது ரொம்ப கிளியரா இருக்கு. இதோட அவுட்கம்மா நியூ டெல்லி டெக்ளரேஷன் ஆன் ஏஐ இம்பாக்ட 91 கண்ட்ரீஸ் என்டோர்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்கேல். அண்ட் நெக்ஸ்ட் சம்மிட் ஜீனீவா, சுவிட்சர்லாந்துல 2027ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல கீ கெஸ்ட்ஸ் யாருன்னு பார்த்தா பிரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரோ, அப்புறம் யுஎன் செக்ஜன் ஆண்டோனியோ குட்டேரஸ். கிரேட். இதே டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல இன்னொரு அப்டேட் இருக்கு. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் டீச்சர் ஆப் 2.0 லான்ச் பண்ணிருக்காரு. பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் அப்புறம் யுஎஸ்ஏவோட CK12 ஃபவுண்டேஷன் 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ண ஆப் இது. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்ம இந்தியன் எல்எல்எம்ஸ், அதாவது பாரத்கன் அப்புறம் சர்வம், இது 2 கூடயும் இதை இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, இதோட ஸ்கேல் பாருங்க. 2 lakh plus எஜுகேட்டர்ஸ், அப்புறம் 2500 plus hours of training modules. இது ஒரு மேசிவ் ஸ்டெப். கண்டிப்பா. இப்போ நேஷனல் அஃபேர்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்லைடு 5க்கு போலாம். டெல்லி மீரட் நமோ பாரத் காரிடோரை பிஎம் மோடி டெடிகேட் பண்ணிருக்காரு. இதுல ஒரு ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் இருக்கு. RRTS அப்புறம் மெட்ரோ சர்வீசஸ் ரெண்டுமே ஒரே ஸ்டேஷன் அப்புறம் ஒரே ட்ராக்ல ஆபரேட் ஆகுது. ஓ, ஒரே ட்ராக்லயா? ஆமா. இதோட கீ ஹப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சராய் காலே கான், ஆனந்த் விஹார், காசியாபாத், அப்புறம் மீரட். எக்கனாமி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா FM நிர்மலா சீதாராமன் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் தான் இதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. NMP 2.0ஓட டார்கெட் ரொம்ப முக்கியம். 16.72 lakh crore. டைம்லைன் ஒரு 5-year பீரியட். அதாவது FY26லேருந்து FY30 வரைக்கும். அப்போ NMP 1.0 விட இது ரொம்ப அதிகமா? ஆமா, 2.6 times ஹையர் டார்கெட் இது. நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்து MoRTல இருந்து மொபைல் குவாலிட்டி கண்ட்ரோல் வேன்ஸ், அதாவது MQCVs கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ்ல ஆன்சைட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்றதுக்காக இத பைலட் ஸ்டேட்ஸாக ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா, அப்புறம் ஒடிஷால இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். ஸ்லைட் 7ல MHA கொண்டு வந்திருக்கிற பிரஹார் கவுண்டர் டெரரிசம் பாலிசி. இதோட டாக்டரின் ஜீரோ டாலரன்ஸ். இந்த பிரஹார்ல 4 கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்கு. 1 ட்ரோன்ஸ் அண்ட் ஏரியல் த்ரெட்ஸ், 2வது டார்க் வெப், அப்புறம் கிரிப்டோ வாலெட்ஸ். அதாவது மாடர்ன் டெக்னாலஜி த்ரெட்ஸை டார்கெட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. 3வது CBRND த்ரெட்ஸ். 4வது லீகல் சேஃப்கார்ட்ஸ் அண்ட் கெபாசிட்டி பில்டிங். எனர்ஜி செக்டார்ல ஸ்டேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்சிஷன், அதாவது செட் ரிப்போர்ட் 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. IIEFA அப்புறம் எம்பர் ரிலீஸ் பண்ணது. இதுல மார்க்கெட் எனேபிளர்ஸ், அதாவது லீடர்ஸ் யாருன்னு பார்த்தா ஆந்திர பிரதேஷ், உத்தர் பிரதேஷ், அப்புறம் ராஜஸ்தான். டீகார்பனைசேஷன் லீடர்ஸ் கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் கேரளா. இதுல கீ இன்சைட் என்னன்னா EV அடாப்ஷன், அப்புறம் கிரீன் ஹைட்ரோஜன்ல UP, AP, அப்புறம் ராஜஸ்தான் தான் லீட் பண்றாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஸ்லைட் 9. பிரேசில் பிரசிடென்ட் லூலா தா சில்வா இந்தியா வந்திருக்காரு. இவரு தான் AI சம்மிட்க்கு சீஃப் கெஸ்ட். இவங்க ஒரு ட்ரேட் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. $30 billion by 2030. கரண்ட் ட்ரேட் 15.21 பில்லியன். இதோட கீ அவுட்கமா நியூ டெல்லியில அபெக்ஸ் பிரேசில் ஆபீஸ ஓபன் பண்ணிருக்காங்க.
அண்ட் மல்டிபிள் என்ட்ரி விசாஸை 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பக்கம் இந்தியா பிரான்ஸ் டாக்ஸ் ட்ரீட்டி. இதுல மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அதாவது MFN கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ பிரான்ஸ் இனிமே ஆட்டோமேட்டிக்லி லோவர் டாக்ஸ் ரேட்ஸ் கிளைம் பண்ண முடியாதா? முடியாது. ஷேர் சேல்ஸ் மேல ஃபுல் டாக்ஸிங் ரைட்ஸ் இப்போ இந்தியாக்கு தான் இருக்கு. இது ஒரு நல்ல மூவ். அடுத்து இந்தியா கென்யா டிஜிட்டல் பேக்ட். ஆமா, கென்யால டிஜிலாக்கர் பைலட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஃப்ரேம்வொர்க் இது. நம்மளோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது DPI-ய அவங்க கூட ஷேர் பண்றோம். இப்போ குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் ஸ்லைட் 11. தி நெதர்லாண்ட்ஸ்க்கு புது PM வந்திருக்காரு, ராப் ஜெட்டன், D66 பார்ட்டி. இவரோட வயசு வெறும் 38. யங்கஸ்ட் PM, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கே ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இவர் தான். யூரோப்ல போலண்ட் ஆட்டோவா கன்வென்ஷன் அதாவது லேண்ட்மைன் பேன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட ஈஸ்டர்ன் ஷீல்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். ரஷ்யா அப்புறம் பெலாரூஸ் த்ரெட்ஸை ஃபேஸ் பண்றதுக்காக இந்த முடிவு. ஆசியால சவுத் கொரியா எக்ஸ் பிரசிடென்ட் யூன் சுக் யோல்க்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்திருக்காங்க. 2024 மார்ஷல் லா ஆர்டர் தொடர்பா இந்த தீர்ப்பு. அப்புறம் USA-ல பிரசிடென்ட் ட்ரம்போட பார்டர் ஆஃப் பீஸ் மீட்டிங் நடந்துச்சு காசா இஷ்யூக்காக. USA $10 பில்லியன் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. மெம்பர்ஸ் $7 பில்லியன் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா, ஆனா இதுல இந்தியா வெறும் அப்சர்வரா மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. எந்த ஃபண்டும் கொடுக்கல. இப்போ பேங்கிங், ஃபைனான்ஸ் அண்ட் எக்கானமி ஸ்லைட்ஸ் 13 and 14. RBI ஒரு ஹை செக்யூரிட்டி டேட்டா சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. லொகேஷன் வந்து இன்ஃபோ வேலி 2, புவனேஸ்வர், ஒடிஷா. இது Tier 4 சர்டிஃபிகேஷன் வாங்கின டேட்டா சென்டர் அண்ட் சீஸ்மிக் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அக்விசிஷன் ஃபினான்சிங் நார்ம்ஸ்ல எக்ஸ்போஷர் லிமிட்டட் 10%ல இருந்து 20% ஆஃப் Tier 1 கேபிட்டலாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா பேங்க்ஸ் 75% கொடுப்பாங்க, அக்வைரர் 25% ஈக்விட்டி போடணும். LTV ரேஷியோஸ் எப்படி இருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 75%, ஷேர்ஸ்க்கு 60%, அப்புறம் டெட் MFஸ்க்கு 85%. பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி NBFC கேட்டகரைசேஷன்ல புதுசா அன்ரெஜிஸ்டர்ட் டைப் 1 NBFC அறிமுகம் பண்ணிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2026. இதுக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. அசெட்ஸ் 1000 crore இருக்கணும், நோ பப்ளிக் ஃபண்ட்ஸ், அப்புறம் நோ கஸ்டமர் இன்டர்ஃபேஸ். எக்கானமி growth எப்படி இருக்கு? ICRA GDP ப்ரொஜெக்ஷன் படி Q3 FY26 growth 7.2%-ஆ மாடரேட் ஆயிருக்கு. முன்னாடி 8.2%-ஆ இருந்துச்சு. இதுக்கு காரணம் சர்வீசஸ் 7.8%, அப்புறம் அக்ரிகல்ச்சர் 3% ஸ்லோ டவுன் ஆனது தான். ஆனா இண்டஸ்ட்ரியல் செக்டார் 8.3% க்ரோ ஆயிருக்கு. பிசினஸ்ல டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் CSIR NIST ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மார்ட்டர் ரைஸ், காஃபி கிரேமா டெக்னாலஜி அப்புறம் லோ சோடியம் சால்ட் டெக்னாலஜில R&D பண்றாங்க. ஏவியேஷன்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இருக்கு. டெல்லி ஏர்போர்ட் IGIA வந்து ஏசியா பசிபிக்ல 5th பிஸியஸ்டா இருக்கு OIG டேட்டா படி. வால்யூம் வந்து 46.18 மில்லியன் டிபார்ட்டிங் சீட்ஸ். சூப்பர். அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்லைட் 16. எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார் 2026. இது 16th எடிஷன். இந்தியா US ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பண்ற எக்ஸசைஸ். லொகேஷன் பக்லோ, ஹிமாச்சல் பிரதேஷ். அப்புறம் எம்ப்ரேயர் அப்புறம் மஹேந்திரா பார்ட்னர்ஷிப் C390 மில்லேனியம் ஏர்கிராஃப்ட்கான MRO ஃபெசிலிட்டியை இந்தியால செட்டப் பண்றாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து மேக் இன் இந்தியா அப்புறம் IAF-ஓட MTA ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்றது. நேவில INS அஞ்சாதீப் கமிஷனிங் நடந்திருக்கு. இது 3rd ASW ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் GRSE பில்ட் பண்ணது. இது டால்ஃபின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்மரீன்ஸை வேட்டையாடுற ரோல் இதுக்கு. அசாம் போலீஸ் இன்ஃப்ராக்காக அமித்ஷா காம்ரோப்ல 10th பட்டாலியன் HQக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. இப்போ சயின்ஸ், என்வாயர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் நியூஸ்குள்ள போலாம். சயின்ஸ்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பேக்ட் ஒன்று சைன் ஆகியிருக்கு. இதுக்கு பேரு டெக்ஸ்மென். IIT ISM தான்பாத் அப்புறம் ரஷ்யாவோட GIR DMT JSC சேர்ந்து பண்றாங்க. இதோட ஃபோக்கஸ் வந்து ரேர் எர்த்ஸ் அப்புறம் பேட்டரி ரீசைக்ளிங், குறிப்பா லயோன் பேட்டரிஸ். என்வாயர்மெண்ட்ல டீப் சீ ஃபிஷிங் ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. EEZ-க்குள்ள போறதுக்கு ரியல் கிராஃப்ட் போர்ட்டல் மூலமா ஆக்சஸ் பாசஸ் வாங்கணும். ஆனா ட்ரெடிஷனல் நான் மோட்டரைஸ்ட் கிராஃப்ட்ஸ்க்கு இதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இப்போ ஸ்டேட் நியூஸ்ல நார்த் இந்தியா பார்ப்போம். டெல்லியில ராவீர் ஸ்கீம் கோல்டன் அவர்ல ஹெல்ப் பண்றவங்களுக்கு 25,000 rupees ரிவார்டு. உத்தரப்பிரதேஷ்ல IBM AI GovTech இனோவேஷன் சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க லக்னோல. பஞ்சாப்ல மேரி ரசோய் ஸ்கீம் 40 lakh ப்ளூ கார்டு ஹோல்டர் ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரீ ஃபுட் கிட்ஸ் தராங்க.
சவுத் அண்ட் ஈஸ்ட் நியூஸ்ல ஆந்திர பிரதேஷ்ல அமெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராம் ஏபி பிமில் மூலியமா பண்றாங்க. இதுக்கான ஃபண்டிங் 2432 crore. கேரளால விஷஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட்ல 2000 கோடி மதிப்பிலான மோயு சைன் ஆயிருக்கு. IOCL 700 கோடி, கான்கோர் 600 கோடி, அப்புறம் CWC 700 கோடி. ஃபைனலி அவார்ட்ஸ், ஹானர்ஸ், பர்சன்ஸ் அண்ட் டேஸ் பார்ப்போம். ஸ்லைட் 24 and 26. பாஃப்டா 2026ல புங் அப்படிங்கிற மணிப்புரி ஃபில்ம் பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபில்ம் அவார்ட் வின் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கு. இதோட டைரக்டர் லக்ஷ்மி பிரியா தேவி. அப்புறம் இந்தோனேஷியாவோட ராயல் ஹானர் டாட்டோ டாக்டர் பார்கவ் மல்லாப்பாக்கு கொடுத்திருக்காங்க. சசி தரூருக்கு செயின்ட் சேவியர்ஸ் யூனிவர்சிட்டி கொல்கத்தால இருந்து ஹானரரி டி.லிட் கிடைச்சிருக்கு. பர்சன்ஸ் இன் நியூஸ்ல அபினவ் பிந்த்ரா தன்னோட 8-year டென்யூரை IOC அத்லெட்ஸ் கமிஷன் வைஸ் சேராக கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அப்புறம் முகுல் ராய் அவரோட 71 வயசுல தவறிட்டாரு. புக்ஸ்ல 2 இருக்கு. அதால் பியாரி வாஜ்பேய் தி இட்டர்னல் ஸ்டேட்ஸ்மென், இது VP ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத், இது குஜராத் CM ரிலீஸ் பண்ணாரு. இம்பார்ட்டன்ட் டே நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, February 24. இது ஒரு ஆக்ட் ஆஃப் 1944 கமெமரேட் பண்ணுது. இப்போ நம்ம செஷனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், தி எக்ஸாமினர்ஸ் சேலஞ்ச் டெஸ்ட் யோர் ரீகால். ஆமா, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. Question 1. What does the M stand for in the PM's Manav framework for AI? Options: A. Machine, B. Moral, C. Modern, D. Mobile. இது நாம ஃபர்ஸ்ட்லே டிஸ்கஸ் பண்ணோம். ஆன்சர் இஸ் B. Moral. Moral and ethical systems. Perfect. Question 2. What is the aggregate monetization target under NMP 2.0 FY 26-30? Options: A. 12.50 lakh crore, B. 600 lakh crore, C. 16.72 lakh crore, D. 20,000 lakh crore. NMP 1.0 விட 2.6 டைம்ஸ் அதிகம்னு பார்த்தோம். ஆன்சர் இஸ் C. 16.72 lakh crore. Exactly. Question 3. Which Indian film created history by winning at BAFTA 2026? Options: A. Lapata Ladies, B. Boong, C. All We Imagine, D. Kotukali. இது ஒரு மணிப்புரி ஃபில்ம். ஆன்சர் இஸ் B. Boong. Correct. Question 4. As per RBI's new norms, what is the asset limit for an unregistered Type 1 NBFC? Options: A. 100 crore, B. 500 crore, C. 1000 crore, D. 50 crore. அந்த 3 கிரைட்டீரியால கிரைட்டீரியா இதுதான். ஆன்சர் இஸ் C. 1000 crore. Last question. Question 5. Which European country recently withdrew from the Ottawa Convention landmine ban? Options: A. Ukraine, B. Poland, C. Finland, D. Estonia. அவங்களோட ஈஸ்டர்ன் ஷீல்டுக்காக இந்த முடிவு எடுத்தாங்க. ஆன்சர் இஸ் B. Poland. எல்லாமே கிளியரா ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் ஹெவி டீப் டைவர் ஃபுல்லா கவனிச்சவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். எக்ஸாம்ஸ்ல இது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே கை கொடுக்கும். ஆமா, எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், உங்க ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு பக்கம் TF4 டேட்டா சென்டர்ஸ், AI கவர்னன்ஸ், NMP 2.0 அப்படின்னு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசுர வளர்ச்சி அடையுது. ஆனா இன்னொரு பக்கம் பிரஹார் மூலியமா டார்க் வெப் அப்புறம் கிரிப்டோ த்ரெட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஜீரோ டாலரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். இந்த மேசிவ் டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஸ்ட்ரிஞ்சன்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸை வருங்கால அதிகாரிகளா நீங்க எப்படி அணுகுவீங்க? ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி. இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. உங்களோட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.